இதேவேளை ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் ரஜீவன் அருணாச்சலம், மோகன்ராஜ் முருகானந்தன் ஆகியோர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். பெர்லினில் நாடாளுமன்றம் மற்றும் அரசு தலைவர் மாளிகைக்கு அருகாமையில் தமிழ் இளையோர் மேற்கொண்டுள்ள உண்ணாநிலை போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை 3வது நாளாக தொடர்ந்தும் நடைபெற்று வந்தது. இதேவேளை டுசில்டோப் மாநில நாடாளுமன்றத்துக்கு முன்பாக கடந்த 8 நாட்களாக நடைபெறும் கவனஈர்ப்பு போராட்டம் தற்போது உண்ணாநிலை போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போர் நடக்கும் பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும், உடனடி மனிதாபிமான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. 3வதாக விடுதலை புலிகளுடன் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும். தமிழர்கள் மீண்டும் தாங்கள் வசித்த பாரம்பரிய தாயக பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற 4 கோரிக்கைகளை வைத்து இன்று இந்த டுசில்டோப் நகரிலே எமது போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். மணிதரேசா சூசைட் பிள்ளை, சதீஸ்வரன் ஜெயந்தி, கோபாலகிருஷ்ணன் இந்திரமணி, சீதாராம், புவனேஸ்வரன் விஜிதா, மவிஷா, குகதாஸ் தேவன், புவனேஸ்வரன் நிவேதா, சுதர்ஷன் சிவநாதன், ஜெயந்தி சூரியகுமார், ரஞ்சினி செல்வமாணிக்கம், ஜெயந்தி கீதப்பொன்கலன், சரோஜினி தேவி தங்க ரத்னம், கங்கா சிவசுப்பிரமணியம். பெர்லின் மாநகரிலே இளைஞர் 3 பேர் இதுவரையும் உண்ணாவிரதம் ஆரம்பித்து 3 நாள் ஆகின்றது. அவர்களுக்கு ஆதரவாக இன்று ஆரம்பித்து டுசில்டோப் நகரில் 13 முதியோரும் இளைஞரும் கலந்து இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கின்றோம்.